நம்ம டெம்பரேச்சர்ல அந்த யோக பயிற்சி எல்லாம் செய்யவே முடியாது. அவர்களுடைய டெம்பரேச்சர்ல அழகா செய்யலாம். நம்முடைய டெம்பரேச்சர்ல அந்த தூமோ என்ற வஜ்ர யோகினி என்று சொல்லக்கூடிய காளியை பாவனை செய்து அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திபெத்திய தேசம் ஒரு பழம்பெரும் தேசம். இந்த திபெத்திய தேசத்துல எண்ணற்ற யோக களஞ்சியங்கள் அங்கு பொதிந்து கிடக்கின்றன. நிறைய லாமாக்கள் தியானத்துல உயர்ந்த பல அனுபவத்தை பெற்று நீண்ட நாள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அந்த திபெத்திய கருத்துகள் உலகெங்கிலும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப குறைவாகவே இருந்தது. சீனா திபெத்திய தேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக நமக்கு திபெத்திய தேசங்கள்ல ரொம்ப போய் ஃப்ரீயா இருந்து தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவாக இருக்கிறது. அந்த குறையை போக்கக்கூடிய விதமாக பிரம்மஞான சபையை தோற்றுவித்த அன்னி பெசன்ட் அம்மையார், பிளாட்ஸ்வாஸ்கி போன்ற அவர்கள் திபெத்திய தேசங்களில் தங்கி மடாலயங்களில் தங்கி தாங்கள் பெற்ற பயிற்சிகளை பிரம்மஞான சபைகளின் மூலமாக இந்த மக்களுக்கு நிறைய வழங்கினார்கள். நிறைய திபெத்திய நூல்கள் மூலமாக திபெத்திய ரகசியங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. திபெத்திய தேசம் ஆன்மீகத்துல உண்மையிலே ஒரு முழுமை பெற்ற ஒரு தேசமாக கருதப்படுகிறது. அவர்களுடைய வாடிக்கையும் ஒரு இயல்பான செயலும் அதிகமான தியான பயிற்சிகளில் ஈடுபடுறது மாதிரியான சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. எண்ணற்ற லாமாக்கள் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இன்னும் இருந்து தியானம் செய்வதாக பல செவிவெளி கதைகள் நமக்கு இன்னும் உணர்த்துகின்றன. திபெத்திய தாமரை தியானம் அதனுடைய தன்மை என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். திபெத்திய தியானம் பல நுணுக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான பயிற்சி தூமோ என்ற ஒரு வகையான யோக பயிற்சி. நம்ம டெம்பரேச்சர்ல அந்த யோக பயிற்சி எல்லாம் செய்யவே முடியாது. அவர்களுடைய டெம்பரேச்சர்ல அழகா செய்யலாம். நம்முடைய டெம்பரேச்சர்ல அந்த தூமோ என்ற வஜ்ர யோகினி என்று சொல்லக்கூடிய காளியை பாவனை செய்து நம்முடைய பிராண உடலையே காளியாக மாற்றக்கூடிய தூமோ போன்ற பயிற்சிகள் எல்லாம் திபெத்திய தேசத்துல இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய யோக முறைகள்ல ஒய்எம்சியினுடைய ஆய்வு பாடத்திட்டங்கள்ல அந்த இதுவும் ஒரு பாடத்திட்டமாக நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ திபெத்திய ரகசியங்களை குறித்து, திபெத்திய யோக பயிற்சிகளை குறித்து பல வழிகளிலும் நம்ம யோக பயிற்சிகளை தொடர்ந்து மக்களுக்கு போதித்து வருகிறோம். மக்களும் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அதுல தாமரை தியானம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியில நம்முடைய சக்கரங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. மிதந்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரங்களை அழுத்தமாகவும் அதனுடைய அளவை அதிகரித்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது தான் திபெத்திய தாமரை தியானத்தினுடைய ஒரு முக்கியமான பலன். நம்முடைய பருவுடலையும் மன உடலையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பிராணசக்தி தான். நம்முடைய பிராணசக்தி எந்த அளவு வலிமையாகவும் ஆற்றலுடனும் தூய்மையாகவும் இருக்கிறதோ அந்த அளவு உடலும் மனமும் ரொம்ப தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஸோ அப்போ அந்த பிராண உடலை வலுப்படுத்தி கொள்ளுதல் அல்லது இந்த பிராண உடலை பிரபஞ்ச சக்தியோடு இணைத்தல் அல்லது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை நம்முடைய பிராண உடலில் நிரப்பிக் கொள்ளுதல் என்ற இந்த தன்மையில தான் திபெத்திய தாமரை தியானம் செயல்படுகின்றது. நம்ம திபெத்திய தாமரை தியானம் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஒரு தாமரையை நாம் மனதில் நினைத்து கொண்டு புருவ மத்தியிலிருந்து அந்த தாமரையானது முதுகுத்தண்டின் பின்பக்கமாக மூலாதாரம் வரையிலும், மூலாதாரத்திலிருந்து பின்பக்கம் வழியாக தலை உச்சி புருவ மத்திக்கு வருவது போல நாம் தினசரி அப்படி நினைத்து கொண்டே பயிற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முறைதான் திபெத்திய தாமரை தியானம். அந்த திபெத்திய தாமரை தியானம் என்பது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். அது நம்முடைய உடல்ல நோய் இருந்தாலும் சரி, அதே நேரத்துல நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்த திபெத்திய தியானம் ரொம்ப ஒரு உதவி செய்யும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறை. அது இன்னும் நீங்கள் முறைப்படி கற்றுக்கொள்ள முடியும். திபெத்திய நிறைய பயிற்சிகள் இருக்குது. இறப்பிற்கு பின் மனிதர் நிலையை எப்படி கையாள்வது, கனவுகளை ஆளக்கூடிய யோக நுணுக்கங்கள், பருதோ நிலை பயிற்சிகள், பல நுணுக்கமான பயிற்சிகள் திபெத்திய யோகத்துல இருக்குது. பலதரப்பட்ட பயிற்சிகள்ல ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக திபெத்திய தாமரை தியானம் கருதப்படுகிறது. திபெத்திய தியானத்தை நம்ம ரெகுலரா பண்ண நம்முடைய பிராண சரீரமானது செறிவூட்டப்பட்டு நல்ல ஒரு வலிமையை வாய்ந்த ஒரு பிராண சரீரம் கிடைக்கிறது. அதாவது பிராண சரீரம் என்று சொல்வது என்னன்னா சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம் தெளிவாக கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலும் மனதும் கிடைக்கிறது, ஒரு அமைதியும் கிடைக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
நம்முடைய இந்திய யோகத்துல இருக்கக்கூடிய அட்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய சக்கரா யோகத்துல இருக்க மாதிரி தான் திபெத்திய இருக்கக்கூடிய தாமரை தியானம். ஒவ்வொரு சக்கரங்களினுடைய தன்மையை குறித்தும் இந்திய யோகம் நல்ல விளங்குகிறது. இதே அடிப்படையாக வைத்துதான் திபெத்திய தாமரை தியானமும் இருக்கிறது. ஆகவே இந்திய யோக முறையில் இருக்கக்கூடிய சக்கரா யோகமும் திபெத்திய யோகத்தில் இருக்கக்கூடிய தாமரை தியானமும் ஒரே தியானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிரதானமான சக்கரமாக ஆக்னேய சக்கரத்தை கருதுகிறார்கள். நாம் பிரதானமான சக்கரமாக சகசார சக்கரத்தை நாம் கருதுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசமா தவிர வேற ஒன்றும் இல்லை. எந்தாவது ஒரு தியானம் பண்ணணும். நம்ம உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி, மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிராண உடலுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் தான் சக்கரங்களை நாம் தூய்மை செய்து வலுவூட்டி விரிவுபடுத்தக்கூடிய பயிற்சிகள். அது திபெத்திய தாமரை தியானத்தில் நன்றாக நடைபெறுகிறது என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.